ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 சென்டிமீட்டர். நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 100 பண்ணுவோம், அதனால் 7 மீட்டர். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர். இது என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே 7, இங்கே 24. ஹைபார்டனியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தோன்னா 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் தான் இங்கே இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 7 ஸ்கொயருக்கு இப்போ 49, 24 ஸ்கொயருக்கு வந்து 576. இதான் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவல். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 625 வரும். அப்போ எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625க்கு ஈக்குவல். அது வேறு ஒன்றும் இல்லை, 25. அதனால் இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்குன்னா 25 வரும். இப்போ வந்து சிஎஸ்ஏ ஆஃப் கோன் தான் நமக்கு வேணும், ஏன்னா டென்ட்டு ஃபார்ம் பண்ணுற கேன்வாஸ். அப்போ கீழே வராது, மேலே மட்டும்தான். இப்போ அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் இல்லைன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா என்ன, பைஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பைஆர்எல்லுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22/7, 6 7 7 25. 7 7 கேன்சல் ஆயிடும். இதான் ஏரியா. அடுத்து என்ன, ஏரியானா என்ன, ஆக்சுவலாக லென்த் இன்ட்டு பிரெத்து. பிரெத்தும் வித்தும் ஒன்று தான் நமக்கு. இப்போ பிரெத்தும் வித்தும் ஒன்று. வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ எல் இன்ட்டு 4 தான் எதுக்கு ஈக்குவல், 22 × 25க்கு ஈக்குவல். இப்போ எல் தான் கேட்டிருக்காங்க. 22 × 25/4. 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 11. அதாவது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 11, கீழே 2. அப்போ 25 11ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 275. அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 137.5 யூனிட் வந்து மீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். L = 137.5 மீட்டர்.